ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். போன பார்ட்டில் சனீஸ்வரர் மன்னர் விக்ரமாதித்தனை சோதிப்பதை பார்த்தோம். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சனீஸ்வரர் செய்த சூழ்ச்சியால் விக்ரமாதித்தன் வேறு நாட்டில் குற்றவாளியாக நிற்கின்றார். அந்த நாட்டு மன்னன் உஜ்ஜயினியின் அரசன் நம் நாட்டில் ஒரு திருடனாக நிற்கின்றான். இவன் கை கால்களில் அடித்துவிட்டு ஆற்றின் ஓரமாக வீசுங்கள் என்று மன்னர் உத்தரவிடுகின்றார். அதனால் வீரர்கள் விக்ரமாதித்தனின் கை கால்களில் பலமாக அடித்துவிட்டு ஆற்றின் ஓரமாக வீசுகின்றார்கள். விக்ரமாதித்தன் படுகாயமடைந்து துடித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுதுதான் அங்கு சனீஸ்வரர் தோன்றுகின்றார். விக்ரமாதித்தனே, உனது நிலைமையை நீயே யோசித்துப் பார். இப்பொழுதாவது நீ உணர்ந்து கொள். அந்த சூரியனை விட இந்த சனிதான் சிறந்தவன் என்பதை இப்பொழுது நீ ஏற்றுக்கொள் என்று சொன்னதும் விக்ரமாதித்தன் எழுந்து நின்று, இல்லை, தங்களை விட சூரிய தேவன்தான் சிறந்தவர், அதை இப்பொழுதே நிரூபிக்கிறேன் என்று விக்ரமாதித்தன் கண்களை மூடி சூரிய தேவரை அழைக்கின்றார். அவரின் நிலைமையை பார்த்து சூரிய தேவர் வருத்தப்படுகின்றார். சூரிய தேவா, நீங்கள் சில நிமிடங்களுக்கு உங்கள் சூரிய சக்தியை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னதும் சூரிய தேவர் அவரின் சூரிய ஆற்றலை திரும்ப பெற்றுக்கொள்கிறார். அதனால் மக்கள், செடி கொடிகள், மலர்கள், நிலப்பகுதிகள் எல்லாம் சூரிய ஆற்றல் இல்லாமல் அழிந்து கொண்டே வருகின்றது. அப்பொழுது விக்ரமாதித்தன், இந்த உலகில் உயிரினங்கள் அனைத்தும் அழிந்து கொண்டே வருகின்றது, அவற்றை தாங்கள் சரி செய்து விட்டால் நீங்கள் சூரிய தேவனை விட சிறந்தவர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று விக்ரமாதித்தன் சொன்னதும் அதற்கு சனிதேவர் தனது சக்தியை வைத்து அவற்றை சரி செய்ய நினைக்கின்றார். ஆனால் அவரால் அதை செய்ய முடியவில்லை. அப்பொழுதுதான் தன் தவறை உணர்கின்றார். விக்ரமாதித்தனே, நீ ஒரு உன்னதமான அரசன். உண்மையை என் கண் முன்னே நீ நிரூபித்து விட்டாய். நான் என் தவறை உணர்ந்து விட்டேன். அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ சனியை விட சூரிய ஆற்றல்தான் இந்த உலகிற்கு முதன்மையானவை. அதனால் சனி தேவரை விட சூரிய தேவன்தான் சிறந்தவர் என்று சனீஸ்வரரும் ஏற்றுக்கொள்கின்றார். சூரிய தேவன் தன் சூரிய ஆற்றலை மீண்டும் வெளிப்படுத்துகின்றார். அனைத்தும் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டது. சனிதேவரும் விக்ரமாதித்தனை பழைய நிலைமைக்கு மாற்றிவிட்டார். நவகிரகங்கள் அனைவரும் விக்ரமாதித்தனை பாராட்டி ஆசிர்வதிக்கின்றார்கள். இங்கு மகாராணி பத்மினி தன் கணவர் விரைவில் வர வேண்டும் என்று மனமுருகி பூஜை செய்கின்றார்கள். அந்த இடத்தில் விக்ரமாதித்தன் அங்கு வந்து அவர்களுடன் சேர்ந்து பூஜை செய்கின்றார். அவர் திரும்பி வந்ததை பார்த்ததும் ராணி பத்மினி சந்தோஷப்படுகின்றார்கள். அந்த இடத்தில் பத்ரகாலன் அங்கு வந்து வேதாளத்தை பிடிக்க சொல்லி நினைவுபடுத்துகின்றான். அதனால் அன்றைய இரவு விக்ரமாதித்தன் வேதாளத்தை பிடிக்க குகைக்குள் வருகின்றார். வேதாளம் மீண்டும் அவரிடம் விளையாட்டு காட்டுகின்றது. விக்ரமாதித்தன் தனது சாமர்த்தியத்தால் வேதாளத்தை பிடித்து முதுகில் சுமந்து வருகின்றார். அப்பொழுதுதான் வேதாளம், இன்று உன்னை போலவே இருக்கும் ஒரு அரசனின் கதையைத்தான் உனக்கு சொல்ல போகிறேன் என்று வேதாளம் தனது 6வது கதையை சொல்ல ஆரம்பிக்கின்றது. வேதாளம் விக்ரமாதித்தனிடம் சொல்லும் 6வது புதிர் கதையை பார்க்கலாம் வாங்க. இது அரசன் ரூபசிங்கத்தின் கதை. அவனது ஆட்சியில் மக்கள் அனைவரும் நலமாக வாழ்ந்து வந்தார்கள். ஒருமுறை அரசனும் அரசியும் தனது பிரஜைகள் முன் ஊர்வலமாக வந்து கொண்டிருந்தார்கள். வரும் வழியில் மக்கள் அனைவருக்கும் செல்வங்களை அளித்து கொண்டே வந்தார்கள். அந்த கூட்டத்தில்தான் மர்மமான ஒருவன் அரசனை சாகடிக்க முகத்தை மறைத்து கொண்டு வருகின்றான். அரசனை கத்தியால் குத்த வரும்பொழுது மக்கள் அனைவரும் அவர்கள் இறைத்த செல்வங்களை எடுப்பதற்காக இடித்து தள்ளிக்கொண்டே எடுக்க வருகின்றார்கள். அதில் அவனுடைய கத்தி தவறி கீழே விழுந்து விட்டது. அதனால் அவனும் ஓரமாக சென்று விட்டான். பின்னர் மகாராஜா அரண்மனைக்கு வந்து, மகாராணி, நான் மிகவும் பாக்கியசாலி. என்னுடைய மக்கள் என்னை மிகவும் நேசிக்கின்றார்கள் என்று சொன்னதும்
தாங்களும் மக்களிடம் அன்பாக இருக்கின்றீர்கள், அதனால்தான் மக்களும் தங்களை நேசிக்கின்றார்கள் என்று மகாராணி சொல்கின்றார்கள். அப்பொழுது மகாராஜா உணவை உண்ண வரும்பொழுது ஒருவள் அங்கு வந்து, உணவை உண்ணாதீர்கள், அதில் விஷம் கலந்துள்ளது என்று தடுக்கின்றாள். இந்த உணவில் விஷம் கலந்திருப்பது உனக்கு எப்படி தெரியும் என்று மகாராணி கேட்கின்றார்கள். இந்த உணவை ருசி பார்த்தவர் அங்கேயே இறந்து விட்டார், அதனால்தான் சொல்கிறேன் உணவை உண்ணாதீர்கள் என்று அந்த பெண் அரசனை தடுக்கின்றாள். அதை கேட்டதும் இருவரும் அதிர்ச்சியாகின்றார்கள். அதனால் மகாராணியும் மந்திரியும் அனைவரையும் நிற்க வைத்து, உங்களில் உணவில் விஷம் கலந்தவர் யார் என்று அனைவரிடமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது சேனாதிபதி அங்கு வந்து, மகாராணி, நம் எதிரி நாட்டு ஒற்றன் ஒருவன் நம் நாட்டிற்குள் நுழைந்து விட்டான், இது அவன் செய்த செயல்தான் என்று சொன்னதும் மகாராணி இப்பொழுது என்ன செய்வது என்று பதட்டமாக கேட்கின்றார்கள். நாம் அந்த ஒற்றனை கண்டுபிடிக்கும் வரை மகாராஜாவின் உயிருக்கு எந்த நேரமும் ஆபத்து வரலாம். அதனால் அரசருக்காக ஒரு மெய் காப்பாளனை நாம் நியமிக்க வேண்டும். அவன் தன் உயிரை கொடுத்தாவது அரசன் உயிரை காப்பாற்றும் துணிவுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சேனாதிபதி சொல்கின்றார். அப்படி ஒரு துணிவுள்ள வீரன்தான் நம் கதையின் நாயகன் வீரபாகு. அவன் மல்யுத்தத்தில் மிகச் சிறந்தவன். இப்பொழுதும் வீரர்களுடன் மல்யுத்தம் செய்து அவர்களை தோற்கடித்து விட்டான். அவன் வெற்றி பெற்றதால் அவனுடைய மகன், என் தந்தை வெற்றி பெற்று விட்டார் என்று சிரித்துக்கொண்டே வருகின்றான். அந்த மகிழ்ச்சியில் இருவரும் வீட்டிற்கு வருகின்றார்கள். அப்பொழுது வீரபாகுவின் மனைவி வெளியே வருகின்றாள். என் தந்தை மல்யுத்தத்தில் வெற்றி பெற்று விட்டார் என்று அவன் தாயிடம் சொல்கின்றான். ஆனால் அவர்கள், அதனால் என்ன பயன், வீட்டில் இப்பொழுது சமைக்க கூட போதுமான அன்னம் இல்லை, இந்த மல்யுத்தத்தை வைத்துக்கொண்டு நாம் பிழைக்கவே முடியாது என்று வீரபாகுவின் மனைவியும் அவனின் தாயும் சொல்லி கவலைப்படுகின்றார்கள். அப்பொழுதுதான் ஒருவர் அந்த பகுதியில் மேளம் அடித்துக் கொண்டே, நம் அரசனுக்கு ஒரு மெய் காப்பாளன் தேவைப்படுகின்றான், அவனை தேர்ந்தெடுக்கும் மல்யுத்தம் போட்டி நாளை நடைபெறுகின்றது என்று மக்களிடம் சொல்லிக்கொண்டே வருகின்றான். இதுதான் நமக்கு கிடைத்த வாய்ப்பு என்று சந்தோஷப்படுகின்றான். மறுநாள் அரசனும் அரசியும் போட்டியை நடத்துகின்றார்கள். அவர்களுடன் மந்திரியும் இருக்கின்றான். அப்பொழுது வீரபாகு போட்டி நடக்கும் முன்பே அரசனிடம் ஒரு சந்தேகம் கேட்கின்றான். அரசே, நான் இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் தாங்கள் எவ்வளவு பொற்காசுகள் அளிப்பீர்கள் என்று கேட்கின்றான். அதற்கு அரசன், உனக்கு எவ்வளவு வேண்டும் என்று கேட்கின்றார். எனக்கு ஒரு நாளைக்கே 100 பொற்காசுகள் வேண்டும் என்று வீரபாகு கேட்டவுடன் சுற்றியிருக்கும் அனைவரும் சிரிக்கின்றார்கள். இவனுக்கு பித்து பிடித்து விட்டது என்று மந்திரியும் சொல்கின்றான். அதற்கு அரசன், உனக்கு ஏன் அவ்வளவு பொற்காசுகள் வேண்டும் என்று கேட்கின்றார். இது உங்கள் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். என் உயிரையே பொருட்படுத்தாமல் இரவு பகலாக நான் தங்களுக்கு மெய் காப்பாளனாக நிற்க வேண்டும். அதற்கான ஊதியத்தை தான் நான் கேட்கிறேன் என்று சொன்னதும் அதற்கு அரசன், நீ வெற்றி பெற்றால் நிச்சயம் நீ கேட்டதை அளிப்பேன் என்று அரசன் வாக்களிக்கின்றார். அதன்படி வீரபாகுதான் அந்த போட்டியில் வெற்றி பெறுகின்றான். அரசனுக்கு மெய் காப்பாளனாக நிற்கின்றான். அன்றைய பொற்காசுகளை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்து அந்த 100 பொற்காசுகளையும் மனைவியிடம் கொடுக்கின்றான். நான் போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டேன், நான் தான் அரசனுக்கு மெய்காப்பாளன், இனி தினமும் 100 பொற்காசுகள் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னதும் அந்த காசுகளை பார்த்து நமது வறுமையெல்லாம் முடிந்துவிட்டது என்று அவள் சந்தோஷப்படுகின்றாள். ஆனால் தினமும் இவ்வளவு பொற்காசுகள் நமக்கு தேவைப்படாது என்று மனைவி சொன்னதும் இந்த முழு பொற்காசுகளும் நமக்கு மட்டுமல்ல, இவற்றில் பாதி வறியவருக்கும் 1/4 பங்கு சந்நியாசிகளுக்கும் பிராமணர்களுக்கும் கொடுத்து விடலாம், இவற்றில் 1/4 பங்குதான் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வீரபாகு சொல்கின்றான்.
மறுநாள் மன்னரும் சேனாதிபதியும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். பக்கத்து நாட்டிற்கு சென்ற நமது ஒற்றன் ஏன் இன்னும் திரும்பி வரவில்லை என்று மன்னர் கேட்கின்றார். மகாராஜா, அவன் நமக்கு முக்கிய செய்தி அளித்துள்ளான் என்று சேனாதிபதி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அங்கு வீரபாகு மன்னரை நோக்கி ஒரு ஈட்டியை எறிகின்றான். ஆனால் அந்த ஈட்டி வேறு பக்கம் சென்று விட்டது. வீரபாகு, நீ மன்னரையே தாக்குகின்றாயே என்று சேனாதிபதி கோபப்படுகின்றார். அதனால் மன்னர் வீரபாகுவை சிறைப்பிடியுங்கள் என்று சொல்கின்றார். நான் என் கடமையை தான் செய்துள்ளேன் என்று சொன்னதும் பக்கத்தில் நிற்கும் மந்திரி மேல் அந்த ஈட்டி குத்தி அவன் கீழே சாகின்றான். நீ நம் ராஜ்யத்தின் மந்திரியையே கொன்றுவிட்டாய் என்று மன்னர் கோபப்படுகின்றார். அரசே, இவன் தங்களை கொல்ல முயற்சி செய்தான். அடுத்த நாட்டு அரசன்தான் தங்கள் உயிரை பறிக்க சொல்லி இந்த ஒற்றனை அனுப்பியுள்ளான் என்று சொன்னதும் சேனாதிபதி அவனை சோதித்து பார்க்கின்றார். பார்த்தால் எதிரி நாட்டு பொற்காசுகள் அவன் இடுப்பில் வைத்துள்ளான். அப்படியென்றால் நாம் தேடிக்கொண்டிருந்த ஒற்றன் இவன்தான் என்று சேனாதிபதி சொன்னதும் அரசன் வீரபாகுவை பார்த்து, நீ பலசாலி மட்டுமில்லை, புத்தி கூர்மையுடையவன் என்று வீரபாகுவை பாராட்டுகின்றார். அன்று இரவு அரசனும் அரசியும் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். வீரபாகு வெளியே மெய் காப்பாளனாக நிற்கின்றான். அப்பொழுது ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டு இருவரும் கண் விழித்து பார்க்கின்றார்கள். வீரபாகுவிடம் ஒரு பெண்ணின் அழுகுரல் எங்கே கேட்கின்றது? எதற்காக அவள் இப்படி அழுகின்றாள்? நீ விசாரித்து வா என்று அரசன் வீரபாகுவை அனுப்பி வைக்கின்றார். அதனால் வீரபாகு அந்த அழுகுரல் சத்தம் எங்கு கேட்கிறது என்று பார்த்து கொண்டே வருகின்றான். இந்த இடத்தில்தான் அந்த பெண்ணின் அழுகுரல் சத்தமாக கேட்கின்றது. ஆனால் அங்கு யாருமே இல்லை. இந்த இரவு நேரத்தில் அது யாருடைய அழுகுரலாக இருக்கும் என்று வீரபாகு அதிர்ச்சியில் நிற்கின்றான். அடுத்து என்ன நடக்கப் போகிறதென்று நாம அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்வோம். நன்றி.